பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 11 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யார் நீதிமானாய் விளங்குவானோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: வாய்சாலகன். கேள்வி: மனுஷர் எதற்கு மௌனமாய் இருப்பார்களோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: யோபுவின் வீம்பு வார்த்தைகள். கேள்வி: தேவன் யோபுவுக்கு எதை வெளிப்படுத்தினால் நலம் என்று சொப்பார் கூறினான்? பதில்: ஞானத்தின் இரகசியங்கள். கேள்வி: தேவன் யோபுவை எதற்கேற்றபடி தண்டிக்கவில்லை என்று சொப்பார் கூறினான்? பதில்: யோபுவின் அக்கிரமம். கேள்வி: யோபு எதை அறியக்கூடுமோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை. கேள்வி: பாதாளத்திலும் ஆழமானது எது? பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தின் அளவு எதை பார்க்கிலும் அகலமானது? பதில்: சமுத்திரம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தின் அளவு எதை பார்க்கிலும் நீளமானது? பதில்: பூமி. கேள்வி: மனுஷருடைய டேஷ் தேவன் அறிவார்? பதில்: மாயத்தை. கேள்வி: காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்தவன் யார்? பதில்: புத்தியில்லாத மனுஷன். கேள்வி: புத்தியில்லாத மனுஷன் டேஷ் உள்ளவனாயிருக்கிறான்? பதில்: பெருநெஞ்சு. கேள்வி: எதை தூரத்தில் அகற்றிவிடும்படி சொப்பார் யோபுவிடம் கூறினான்? பதில்: கையிலுள்ள அக்கிரமம். கேள்வி: எவைகளை நீக்கிவிடும்போது வருத்தத்தை மறப்பீர் என சொப்பார் யோபுவிடம் கூறினான்? பதில்: அக்கிரமத்தையும் அநியாயத்தையும். கேள்வி: இருள் அடைந்த யோபு எதை போல் இருப்பார்? பதில்: விடியற்காலம். கேள்வி: டேஷ் உண்டாயிருக்கிறதினால் யோபு திடனாயிருப்பார்? பதில்: நம்பிக்கை. கேள்வி: அநேகர் யாருடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்? பதில்: யோபு. கேள்வி: யாருடைய கண்கள் பூத்துப்போம்? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: துன்மார்க்கரை விட்டொழிவது எது? பதில்: அவர்கள் அடைக்கலம். கேள்வி: துன்மார்க்கரின் நம்பிக்கை எதை போல் அழிந்து போம்? பதில்: சாகிறவன் சுவாசம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணம் எது மட்டும் உயர்ந்தது? பதில்: வானபரியந்தம். God bless you.